சிறந்த வில்லாளியாக விரும்பிய கர்ணன் துரோணரிடம் சென்றபோது தேரோட்டியின் மகன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று நிராகரிக்கப்பட்டு ஆழமாக காயமடைந்தான். தொடர்ந்த அவமானங்களால் கர்ணன் நேர்மைக்கு புறம்பாக மாறினான். நிராகரிப்பை தாங்க முடியாமல் பிராமணர்களை மட்டுமே சீடனாக ஏற்கும் பரசுராமரிடம் செல்ல முடிவு செய்தான். வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் கர்ணன் தன்னை ஒரு பூநூல் அணிந்து பிராமணன் என்று போலியாக காட்டிக்கொண்டு சீடனாக சேர்ந்தான். பரசுராமர் கர்ணனின் அசாத்திய திறனில் மகிழ்ந்து தான் அறிந்த அனைத்தையும் கற்றுத்தந்தார். ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலை வைத்து உறங்கும் போது ரத்தம் உறிஞ்சும் பூச்சி ஒன்று கர்ணனின் தொடையை கடித்தது. கடும் வேதனை ஏற்பட்ட போதும் குருவின் தூக்கத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காக கர்ணன் அசையாமல் வலியை தாங்கினான். வடிந்த ரத்தம் பரசுராமரின் காதை அடைந்ததால் கண்விழித்த அவர் காயத்தை பார்த்து, இந்த வலியை தாங்கும் ஆற்றல் உனக்கு க்ஷத்ரியனாகத்தான் இருக்க முடியும், நீ பிராமணன் இல்லை என்று கண்டறிந்தார். உண்மை வெளிவர சினம் கொண்ட பரசுராமர் கர்ணனை நோக்கி, என்னை ஏமாற்றி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு சென்றதால் உனக்கு உண்மையிலேயே தேவைப்படும் போது உனது வித்தையின் மந்திரத்தை நீ மறந்து விடுவாய், அதுவே உனக்கு முடிவை தரும் என்று சபித்தார். சாபத்தை கேட்டு கடறிய கர்ணன், நான் சத்திரியன் இல்லை, தேர்ப்பாகனன் மகன்தான், கற்றுக்கொள்ள யாருமே அனுமதிக்கவில்லை என்று கெஞ்சினான். சற்றே கோபம் தணிந்த பரசுராமர், நீ பொய் பேசக்கூடாது, சாபத்தை திரும்ப பெற முடியாது, ஆனால் நீ புகழுக்காக ஏங்குகிறாய் என்பதை நான் அறிவேன். மக்கள் உன்னை எப்போதுமே புகழ்பெற்ற வீரனாக நினைவில் வைத்திருப்பார்கள், ஆனால் உனக்கு அதிகாரமோ ராஜ்யமோ இருக்காது, மாபெரும் வில்லாளியாகவும் அறியப்பட மாட்டாய் என்று மற்றொரு வரத்துடன் சாபத்தை உறுதி செய்தார். இரட்டை சாபங்களை பெற்ற கர்ணன் கால் போன போக்கில் திரிந்தான். தனது பயிற்சி கிடைத்த உவகை இருந்தாலும் சத்திரியன் இல்லாததால் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாமல் தவித்தான். மனம் சோர்ந்து தென்கிழக்கு திசையாக நடந்து இன்றைய ஒடிசா மாநிலத்தின் கொனார்க் அருகில் உள்ள கடற்கரையை அடைந்து சூரியனின் அருளை பெற தீவிர தவத்தை துவங்கினான். நாட்கணக்கில் தியானத்தில் இருந்த கர்ணன் பசி அதிகரிக்கவே கடற்கரையில் ஊர்ந்த நண்டுகளை பிடித்து உண்டான். ஒரு நாள் பசியின் உச்சத்தில் புதருக்குள் தெரிந்த மானாக இருக்கலாம் என நினைத்து அம்பைதான். அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு பசு. பசுவதையை பார்த்து கலங்கி போனான் கர்ணன். அப்போது அங்கே வந்த பிராமணன் இறந்து கிடந்த தனது பசுவை கண்டு புலம்பி, நீ ஒரு போர் வீரனை போல இருக்கிறாய், எனவே போர்க்களத்தில் உனக்கு அவசியம் ஏற்படும் போது தக்க சமயத்தில் உனது ரத்தம் ஆழமாக புதையுண்டு போகும், ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியும் இன்றி தவிக்கும் நிலையில் இந்த உதவியற்ற பசுவுக்கு ஏற்பட்ட அதே முடிவு உனக்கும் ஏற்படும் என்று சபித்தார். இப்படி இரட்டை சாபங்களுடன் எந்த இலக்குமின்றி தன் ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் தவித்த கர்ணன் அங்கிருந்து நகர்